கமல் சார் கமல் சார் பற்றி பேசணுன்னா நிறையா பேசிகிட்டே இருக்கலாம். பட் என்னன்னா அவர்கிட்ட கற்றுக்கிறதுக்கு நிறையா இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லும்போது ஒரு குருவாக நம்ம அவரை பார்க்குறோம். பட் கமல் சார் சொல்கிறாரு, நோ ஐ எம் ஸ்டில் அ ஸ்டூடெண்ட் அப்படின்றாரு. ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் திறமையான ஸ்டூடெண்ட் கிட்ட, ஒரு பயங்கரமான ஸ்டூடெண்ட் கிட்ட கற்றுக்கிறதுல தப்பே இல்லை சார். நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் நாங்கள் உங்ககிட்ட தான் கற்றுப்போம். இந்த படத்தில் வந்து ஒரு சீன் இருக்கு, மணி சார் கோச்சிக்க மாட்டாருன்னா நான் சொல்கிறேன். ஸோ என்னன்னா, நீங்கள் பார்த்துருப்பீங்க, அந்த மழையில் வந்து கொடை பிடிச்சிட்டு அந்த 16 அடி பஞ்சா அந்த ஒரு சீன் ஷூட் பண்ணிட்டு இருக்கோம். அந்த சீன் ஷூட் பண்ணும்போது மணி சார் வந்து என்கிட்ட சொல்கிறாரு, இந்த மாதிரி ஒரு டைலாக் இருக்குது, இது இப்படி பேசிடுங்கன்னு. அது என்னன்னா, நான் வந்து கமல் சார் மாதிரி அவர் வாய்ஸில் அவரை இமிட்டேட் பண்ணி பேசணும். ஸோ எனக்கு என்னன்னா, சரி ஓகே, பட் கமல் சார் பக்கத்தில் இருக்காரு, அவரை வச்சுக்கிட்டு எப்படா நம்ம அவரை மாதிரி பேசுறது, இவர் வேற இப்படி சொல்கிறாருன்னு சொல்லிட்டு சரி சார் சொல்லிட்டு டேக்கு போயிட்டாரு சார். போனதுக்கப்புறம் நாங்கள் நின்றுட்டுருக்கேன், ஆக்ஷன் அப்படின்னா இந்த மாதிரி அப்படின்னு டைலாக் பேசாமல் ஒரு மாதிரி மஃபில்டாக பண்ணிட்டேன். அங்கேருந்து மணி சார் ஏய் சிம்பு அப்படின்ட்டு கத்திட்டு ஓடி வர்றாரு. ஐயோ மாட்டி விட போறாரு போல் இருக்கு அப்படின்ட்டு இப்படியே யோசிச்சுட்டு இருக்கேன். கிட்ட வந்துட்டு ஏன் பேச மாட்டேங்கிற டைலாக்ன்றது, சார் இல்லை சார் டப்பிங்கில் பார்த்துக்கலாம் சார், எப்படி சார் கமல் சார் முன்னாடி அவர் மாதிரி அதெல்லாம் இல்லை, நீ பேசுன்னு சொல்லி நேராக போய் கமல் சார் கிட்ட சொல்லிட்டாரு. அவர் வேற என்ன பார்க்குறாரு, சரி என்னடா அது ஒரு முன்னாடி இப்படி பண்ண சொல்றாருன்னு. அப்புறம் கமல் சார் வந்து நீங்கள் நம்ப மாட்டீங்க, இப்படி பண்ணுங்கன்னு அவர் எனக்கு சொல்லி கொடுத்தாரு. அதுக்கப்புறம் அந்த மாதிரி பண்ணேன். ஒரு டாஷும் வேணாம் போடா அப்படின்னு சொல்லி அந்த டைலாக் வரும். ஸோ அதை நீங்கள் படத்தில் பார்க்கும்போது ரொம்ப என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் இன்னொரு ஷார்ட் நீங்கள் பார்த்துருப்பீங்க ட்ரெய்லரில், கமல் சாரோட கழுத்தை நான் பிடிச்சிட்டு இருக்கிற மாதிரி, இந்த பக்கம் கமல் சார் என்னோட கழுத்தை பிடிச்சிட்டு இருக்கிற மாதிரி ஒரு ஷார்ட்டு. நம்மளுக்கு சாதாரணமாகவே சாரோட நடிக்கணும்னா ஒரு சின்ன டென்ஷன் இருக்கும், இதில் இந்த மாதிரி வேற ஒரு ஷார்ட் வச்சுட்டாரு மணி சார். ஸோ என்னடா பண்ணுறதுன்னு ஒன்றுமே புரியல. சரி ஓகே பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நின்றுட்டு இருக்கேன். இப்போ ஃபர்ஸ்ட் டேக் ரெடி ஆயிடுச்சு ஷார்ட்டுக்கு. கமல் சார் கிட்ட கேட்டு, சார் இந்த மாதிரி இப்படி பிடிப்பேன் ஓகே தானே சார்னா, அவரு அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ட்டாரு. சரி ஓகே ரெடி அப்படின்னு சொல்லிட்டு ஆக்ஷன் அப்படின்ட்டாரு. நான் அப்படி டக்குன்னு அப்படி பிடிக்கிறேன். பிடிக்கும்போது நான் சரி அந்த ஆக்ஷன் அப்படி பண்ணிட்டு லைட்டாக அப்படி வச்சுக்கலான்னு சொல்லிட்டு அப்படி ஆக்டிங் பண்ணி அப்படி நடிக்கிறேன். உடனே மணி சார் கட் 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 கட்ன்றார். ஐயோ என்னடா அது திருப்பி பிரச்சனை பண்ண போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட வந்தாரு. மணி சார் சொல்றாரு, சிம்பு யூ நாட் ஹோல்டிங் ஹிம் ப்ராப்பர்லி மேன், ஹோல்ட் ஹிம் அப்படின்றாரு. சார் நீங்க ஜாலியா சொல்லிட்டு போயிடுறீங்க சார், எப்படி சார் கமல் சார் கருத்தை பிடிச்சி அமுக்கிறது, விளையாடுறீங்களா சார்? இல்ல அது ஸ்கிரீன்ல நல்லா தெரியுது, ஸோ யூ ஹேவ் டு டூ இட் அப்படின்ட்டாரு. சரி இவர் விடமாட்டார் போல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே ரெண்டாவது டேக் வரும்போது திருப்பி டக்குன்னு அப்படி பிடிக்கிறேன். இப்போ என்னன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா ஒரு பவர் கொடுத்து அப்படி லைட்டா அப்படி பிடிச்சி ஃபேஸ்லலாம் இப்படி கொஞ்சம்லாம் பண்றேன் அப்படி எக்ஸ்ட்ரா. சரி பார்த்துட்டு விட்டுருவாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்பவும் விட மாட்டேங்கிறாரு. கட் 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 கட்டுன்றாரு. என்னடா இது திருப்பி கட் கட் கட்டுன்றாரு, என்னன்னா இதுன்னு சொல்லிட்டு ஒண்ணுமே புரியல. சரி ஓகே இந்த வாட்டி எனக்கு தெரிஞ்சு போச்சு, இதுக்கு மேல நம்ம வந்து கழுத்தை ஒழுங்கா பிடிக்கலன்னா இவர் நம்ம கழுத்தை பிடிச்சிருவாரு. ஸோ அதனால இந்த டேக்கை பிடிச்சிருவோன்னு சொல்லிட்டு கமல் சார் கிட்ட கூட, சார் கொஞ்சம் அப்படி ஃபாஸ்டா பிடிப்பேன் சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை சார் அப்படின்னா, கமல் சார் பரவாயில்ல நீங்க பண்ணுங்க அப்படின்ட்டாரு. இப்போ சரி ஓகே ரெடி ஆக்ஷன் அப்படின்ட்டாரு. டப்புன்னு பிடிச்சி அப்படிலாம் பண்ணி அப்படி கை அப்படி பிடிச்சிட்டு இருக்கேன். இப்போ என்னன்னா திடீர்னு கமல் சார் பயங்கரமா ரியாக்ஷன் கொடுக்குறாரு. என்னடா இது, ஒருவேளை நம்ம உண்மையிலே அமுக்கிட்டோமா, அதனாலதான் சார் இப்படி ரியாக்ட் பண்றாரா, இல்ல உண்மையிலே பர்ஃபார்மன்ஸ் தான் பண்றாரான்னு எனக்கு புரியல. அவர் ஒண்ணு இப்படி ஏதோ ஒண்ணு பண்றாரு. எனக்கா ஐயோ இப்ப விட்டோம்னா மணி சார் திருப்பி ஒன்மோர் கேட்பாரு, உண்மையிலே அமுக்கணும்னா கமல் சார் கோச்சுப்பாரு, என்னடா பண்றதுன்னு 1 செகண்ட் ஒண்ணுமே புரியல. அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் லைட்டா அப்படி இது பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா அந்த சீன் ரொம்ப நல்லா வந்தது. சாரி கமல் சார், கொஞ்சம் உங்களை அப்படி பிடிச்சிட்டு நினைக்கிறேன், மன்னிச்சிருங்க, எல்லா காரணமும் மணி சார் தான். ஸோ லவ் யூ. அண்ட் கமல் சாரோட ஒர்க் பண்ண இந்த ஜேர்னி ஒரு அருமையான ஜேர்னி, நிறைய கற்றுக்க முடிஞ்சது. பொதுவாக வந்து நான் படங்கள் ஷூட்டிங் போகும்போது புது ஆக்டர்ஸ் இல்லை புதுசான
யாராவது வந்திருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து நம்ம கூட டான்ஸ் ஆடும்போதோ இல்லை பெர்ஃபார்ம் பண்ணும்போதோ ஒரு விஷயம் சொல்லுவாங்க, உங்களோட பெர்ஃபார்ம் பண்ணும்போது கொஞ்சம் பயமாக இருக்குது அப்படின்ற மாதிரி, கொஞ்சம் நர்வஸாக இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. அப்போ நான் நினைப்பேன், ஒரு வேளை சும்மா நம்மளுக்காக சொல்கிறாங்க போல் இருக்குது நர்வஸாக இருக்குது அப்படின்லாம். அப்படின்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து கமல் சாரோட போய் நடிக்கும்போது இத்தனை நாளாக அவங்க எல்லாம் என்ன சொன்னாங்கன்றது எனக்கு அப்போ தான் புரிஞ்சுது. அப்படியே நெஞ்செல்லாம் படப்படன்னு ஆயிடுச்சு. பட் அவர் அவ்வளோ அழகாக, அதெல்லாம் ஒன்றும் கவலைப்படாதீங்க, அதெல்லாம் தூக்கி ஓரம் வச்சுட்டு இந்த கேரக்டர் நீங்கள் சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணோம், உங்களுக்காக இவ்வளோ நல்ல ஒரு கேரக்டர் மணி சார் கொடுத்துருக்காரு, தைரியமாக பண்ணுங்கன்னு சொல்லி ஒரு தன்னம்பிக்கை கொடுத்தாரு. தன்னம்பிக்கை கொடுத்தது மட்டும் இல்லை, நீங்கள் ட்ரெய்லர் பார்த்துருப்பீங்க, அவருக்கு பக்கத்தில் ஈக்குவலாக நடிக்கக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியும் கொடுத்துருக்காரு. தேங்க்யூ கமல் சார், என்னைக்கு மறக்க மாட்டேன். தேங்க்யூ ஸோ மச்.